வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற மற்றும் ஒரு திரைப்படம் இந்த வேர்டிக்ட். ஸ்ருதி ஹரிஹரன், வரலட்சுமி, வித்யுலேகா, சுஹாசினி உள்ளிட்ட நடிகைகள் நடிச்சிருக்காங்க. முழுக்க அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட இந்த படத்துடைய டைரக்டர் கிருஷ்ணா சங்கரும் அமெரிக்கா வாழ் தமிழர் தான். படத்தில் இன்வால்வ் இருக்கிற பலரும் கூட அப்படிதான். ஒரு கோர்ட் ரூம் டிராமாவான இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். அது ஸ்வீட்டாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த வேர்டிக்ட். சுஹாசினி அமெரிக்காவில் ஒரு மல்டி மில்லியனர். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ருதி ஹரிஹரனுடைய அறிமுகம் கிடைச்சி 2 பேருக்குமான நட்பு ஆரம்பமாகுது. சுஹாசினி ஸ்ருதியை அதிகமாகவே நம்புறாங்க. ஆல்ரெடி உடம்பு முடியாத சுஹாசினி ஒரு நாள் திடீர்னு இறந்து போகிறாங்க. ஆனால் அவங்க இறந்தது நேச்சுரலாக இல்லை, ஸ்ருதி தான் அவங்கள கொண்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே பழி விழுது. வரலட்சுமி ஸ்ருதிக்காக கோர்ட்டில் அப்பியர் ஆகிறாங்க. இந்த கேஸ் நடத்துகிறாங்க. சுஹாசினி வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தரும் ஸ்ருதி தான் கொலை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சாட்சியில் வேற சொல்லிடுறாரு. படம் ஆரம்பமாகிறதே இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து தான். இந்த விசாரணையில் தெரிய வர விஷயங்கள் என்னென்ன, நிஜமாவே ஸ்ருதி தான் சுஹாசினியை கொன்னாங்களா, ஏன் அப்படியான ஒரு சந்தேகம் வரணும், கடைசியில் உண்மையான குற்றவாளி யாரு, இதெல்லாம் தான் இந்த வேர்டிக்ட். வரலட்சுமி, ஸ்ருதி ஹரிஹரன், சுஹாசினின்னு ரொம்ப நாள் கழிச்சு பிரதானமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே பெண்கள். வித்யுலேகாவும் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயருக்கான பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, கோர்ட் ஆர்குமெண்ட் சீன்ஸில் காட்டுற கான்ஃபிடன்ஸ்னு வரலட்சுமி சாலிடான போர்ட்ரேல கொடுத்துருக்காங்க. எமோஷனல் காட்சிகளையும் கோர்ட்டில் நடக்கிற விசாரணையில் காட்டுற அந்த சென்சிட்டிவான ரியாக்ஷன்ஸ்லையும் ஸ்ருதி ரொம்ப கன்வின்சிங்காகவே இருக்காங்க. எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டாக வர பிரகாஷ் மோகன்தாஸோடைய நடிப்பு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் இவங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரில் 2-3 பேர், தென் அமெரிக்கன் ஆக்டர் சில பேர் நடிக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரோட நடிப்புமே சுமாராக தான் இருந்துச்சு. சுஹாசினி எப்பவும் போல அவங்களுக்கான ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா, அதிலேயே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் கிருஷ்ணாவுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பேசிக் தான். எடிட்டிங் சில இடங்கள்ல கிளீனாகவும் சில இடங்கள்ல ரஷ்டாவும் ஒரு ஃபீலை கொடுக்குது. படத்தில் அங்கங்க மாண்டேஜஸ் வருது. இந்த மாண்டேஜஸ்க்காக செலக்ட் பண்ணப்பட்ட சீன்ஸா இல்ல அதோடைய மியூசிக்கா இல்ல அது அரேஞ்ச் பண்ணப்பட்ட விதமான்னு தெரியல. ரொம்ப ஃபார்மலா இங்க கொஞ்சம் நம்ம தாண்டி போயிடும் அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பாடல்கள், பின்னணி இசை ரெண்டுமே எனக்கு டோட்டலாக ஒர்க் ஆகலை. ஸ்டேஜிங்கும் டைரக்ஷனும் கூட ஒரு சினிமாவுக்கானதா இல்லாமல் டெலிஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்ததும் படத்துக்கு ஒரு டிராபேக். அரௌண்ட் ஜஸ்ட் 2 hours தான் இந்த படம் ஓடுது. இதில் ஃபர்ஸ்ட் ஹார் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. சுஹாசினியோடைய டெத், அதுக்கப்புறம் நடக்கிற நீதிமன்ற விசாரணை, ஜூரிக்குள்ளே நடக்கிற டிஸ்கஷன், கன்ஃபியூஷன், நான் லீனியராக முன்னாடி நடந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட விதம், இதெல்லாம் ப்ராப்பராக கதையோடைய சஸ்பென்ஸை ஹோல்ட் பண்ணுது. இங்கே சில ரெட் ஹெரிங்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே கூட ஒர்க் ஆகுது. பட் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி சுஹாசினியோடைய சொத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்படுது. முதல்ல அதுவே கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை, ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. தென் அதை கேட்டு ஒரு கேரக்டர் தர ரியாக்ஷன் கொஞ்சம் ஆஃபாக ஃபீல் ஆகுது. அங்கேயே இந்த கேரக்டர் தான் வில்லன் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. தொடர்ந்து அதை ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரியான காட்சிகளும் இன்டர்வலை தாண்டி கண்டினியூ ஆகும்போது சஸ்பென்ஸ் இல்லாமல் எதை வச்சு இந்த கதை ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிக்குது. நாம் நினைக்கிற அதே கேரக்டர் தான் கொலை பண்ணது, சரி அது மட்டும் போதாது அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுவுமே கூட ப்ராப்பராக ஃபோர்ஷேடோ பண்ணப்படாததுனால ஆப்வியஸான விஷயமாவே மாறிடுது. கோர்ட் ரூம் ட்ராமா, இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், ஹூடனிட் படங்களுக்கு ஆதாரமான இந்த ஃபேக்டர்ஸ், எலிமெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல ஈடுபடாமல் போனதுனால ஒரு ஆவரேஜ் வாட்சாகவே இந்த படம் முடியுது. ஓவராலாகவே செகண்ட் ஹாஃப்ல ப்ரொசீடிங்ஸ் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாகவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த வேர்டிக்ட் இன்னும் பெட்டரான மேக்கிங் இருந்திருந்தா, ஆன்டகனிஸ்ட் யாருங்கிறத இன்னும் கூட ஸ்மார்ட்டாக ஃபோர்ஷேடோ பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு ஒரு சுமாரான கோர்ட் ரூம் ட்ராமா. அவ்வளவே UA 13+ ரேட்டிங் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் படத்துடைய தீம், சில இன்டிமெண்டான காட்சிகளுக்காக இது என்னுடைய வியூவில் UA 16+.